இங்க ஒரு ஜெய்ஜாண்டிக்கான காட்டெருமை ஒருத்தனை பார்த்துட்டு அவனை முட்டுறதுக்காக அப்படியே வெறியோடு ஓடி வருது. அவனும் அதை பார்த்து பயந்து ஓடி போய் அவனுடைய கார் டோரை ஓபன் பண்ண சொல்றான். ஆனா உள்ள இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டு பயத்துல டோரை ஓபன் பண்ணவே மாட்டான். இப்ப அந்த காட்டெருமையும் வேகமா கிட்ட வந்துருது. நல்லவேளையா அவன் எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல நகர்ந்துடுறான். அது வந்து நேரா காரை போட்டு ஒரே முட்டா முட்டிடுது. முட்டின இடத்துல வேற அந்த கார் பயங்கரமா டென்ட் ஆயிடுது. அதோட விடாம அந்த காட்டெருமை அந்த காரை போட்டு திரும்ப திரும்ப முட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்னா அந்த காருடைய இன்னொரு பக்கம் போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆனா அந்த காட்டெருமை அப்பயும் அவனை விடாம தூரமா போயிட்டு மறுபடியும் அவனை முட்டுறதுக்காக ஓடி வருது. இவனும் அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட டோரை ஓபன் பண்றான். நானும் உள்ள வந்துடுறேன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா அவன் ஓபன் பண்ற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் தான் இவனுக்கே ஞாபகம் வருது காருடைய கீயே இவன் கிட்ட தான் இருக்கு. அதை யூஸ் பண்ணி டோரை அன்லாக் பண்ணிட்டு அந்த மாடு வந்து முட்டுறதுக்குள்ளே எப்படியோ உள்ள போயிடுறான். இப்ப அந்த காட்டெருமையும் வேகமா வந்து மறுபடியும் ஒரு முட்டுது. முட்டின வேகத்துல அதுடைய ஒரு கொம்பே காருக்குள்ள வந்துடுது. இப்ப அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட முதல்ல காரை இங்க இருந்து எடுறான்னு சொல்றான். ஆனா அவனுக்கு வேற கார் ஓட்ட தெரியாது போல. அவன் ஆக்சிலேட்டரை ஒரு அழுத்துறான். காரு பயங்கர ஸ்பீடா போகுது. அப்பயும் அந்த காட்டெருமை அவங்கள விடாம பின்னாலேயே துரத்திக்கிட்டு வருது. போய்கிட்டே இருக்கும்போது ஏன்டா அந்த காட்டெருமை நம்மள துரத்துதுன்னு கேட்டா பால் கறக்கிறதுக்காக பசுமாடுன்னு நினைச்சுக்கிட்டு தெரியாதனமா காட்டெருமையுடைய கவட்டைக்குள்ள கையை விட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ஒழுங்கா கார் ஓட்ட தெரியாம கண்ட்ரோல மீறி போய் அங்க இருக்கிற ஒரு வீடியோ உடைச்சிக்கிட்டு அப்படியே காரோட பறந்துடுறானுங்க.